நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்றைய சமையலுக்கு வந்து புதன்கிழமை சமையல். 5 மணிக்கு வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு இப்போ டைம் கரெக்டாக 5:30 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை கடையலும் இந்த பக்கம் பூண்டு தூக்கம் தான் பண்ண போகிறேன். ராகி கூழ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. நம்ம கழுவி வச்ச இந்த பண்ணைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 5 சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க, நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் காலியாக இருக்குது, அதனால் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா சுருங்கி வரட்டும், நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கீரை நம்மளால் தண்ணியே போடுறோங்க. உப்பு இப்போ போட வேண்டாம், கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக கிராமத்து முறைப்படி இந்த தேங்காய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். சரி, இப்போது கீரை நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். பூண்டு தொக்கு செய்யணும், நேரம் ஆகிடுச்சு இல்லைங்களா. சாதம் வந்து ஒரு புறம் வெந்து முடிஞ்சாச்சு, ராகி கூழும் வச்சாச்சு, வாழைக்காய் வலுவலும் வச்சாச்சு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் வெந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கடைய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு தொக்குக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயும் நம்ம விடலாம், கடைசியாக நான் நல்லெண்ணெய் விடுவேன். இப்போது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன். இதில் கடுகு சேர்த்துருக்கேங்க, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துருக்காங்க. நல்லா ஒட்ட பூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பூண்டு. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இதை மருந்து தயாரிக்கவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பூண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையும் போது சூடோடு கடைஞ்சிட்டால் நமக்கு ஈஸியாக கடைய வந்துடும். தாளிக்கிறதுனா தாளிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடலாம். ருசியும் நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் தானே சேர்க்கணும், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அரைச்சி கூட சாப்பிடலாம். பூண்டை வதக்கிட்டு இதே அரைக்கலாம். நான் வந்து அப்படியே முழு பூண்டை அரைச்சினா அது மாவு மாதிரி வெந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு, நெய், மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு
1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்க்கு நான் இதுலேயே தனியாக சேர்க்குறதால நம்ம வந்து தனியாக தனியாக சேர்க்க வேண்டாம். நீங்கள் வேணும்னா தனியாக சேர்த்து அரைக்கலைன்னா தனியாக சேர்த்துக்கோங்க. அரிசி உளுந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சூடாக நல்லெண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தொக்கு, பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுது. நம்ம வேணும்னா அப்படியே கரண்டியில் மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ரொம்ப சுவையான பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு தொக்கும் அன்னைக்கீரை கடையலும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.